ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுரு போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராவுக்கு இதில் ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சமயத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும், இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வார் தாழ்வான்றதான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு கஞ்சி, இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு சம்பந்தத்தை, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்து வைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துகிற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவரைச்சிலே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தில் ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுற கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அது அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு நம்ம கொடுத்துருக்கான், அதை புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி அப்படின்னா உடனே பயப்பட தேவையில்லை. ராகு கேது பயிற்சினால் நமக்கு அனுகூலம் நிறைய வருது. யூஸ்வலாக சர்ப்பதோஷத்தில் பாதிப்பானவர்களுக்கு பழைய இருக்கிற சர்ப்பதோஷத்தோட புதுசாக வரும்போது சர்ப்பதோஷமே கிடையாது, எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏன்னா இந்த குரு பேருந்து தொடர்ந்து மீனத்தில் இருக்க போகிறார். அப்புறம்னா ஆதிசாரத்தில் கடவுத்துக்கு போவார். அது வரைக்கும் அப்படியே போனாலும் 2-3 மாதம் திருப்பி வக்கரமாக விவசாயி மறுபடியும் மீனத்துக்கு வந்துடுவார். கவலையே பட தேவையில்லை. அதனால் இந்த அமைப்பில் பார்க்கும்போது அதிசாரத்தில் குரு போய் பிறகு பெயர்ந்தாலுமே மிதுனத்தில் பெயர்ந்த பிறகு திருப்தியான வாழ்க்கையை அவர் கொடுக்குறார். கடகத்துக்கு அயனசேன போதில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த 12ஆம் வீடுன்னா குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்தால் என்ன கொடுக்க போகிறாரு, இருக்கிறத கெடுத்துடுவாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க உட்காந்து தோஷத்தை போகிறார். வம்சமே விளங்காத அழிஞ்சு போயிருக்க குடும்பங்கள்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறாரும்போது மரம்லாம் பட்டு போயிடுச்சு. இந்த காளிங்க பாம்புனால அந்த இதில் இருக்கும்போது ஆயர்பாடியில் இருக்கும்போது அந்த மரம்லாம் பட்டு பாழாக போய் விஷத்தினால போச்சு. கிருஷ்ணர் காலை வச்சு கொண்டு உடனே எல்லாம் துளுக்க காமிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த சர்ப்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்திரனுக்கு ரொம்ப அடிதான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போது அந்த அயனசேனத்தை போரில் உட்கார்ந்த உடனே குரு உட்கார்ந்து சூரியன் உட்கார்ந்து ஆனி மாதத்தில் கூடிய குரு சூரியன் புதன் சுக்கிரன் எத்தனை பேர் பாருங்கள். அப்புறம் செவ்வாய் முன்னாடியே போயிட்டாருங்க. கடகத்தில் உட்கார்ந்துட்டு யோகாதிபதி செவ்வாய் அவர் தான் கடகத்து பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானாதிபதி. ஜென்மத்திலே உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டாக சனியை பார்த்துட்டு ராகு பார்த்துட்டு இருக்கார். கவலையே இல்லை. 11 மாதம் சனி அங்கே தான் இருப்பார். கும்பத்தோடு நகர மாட்டார். நடுவில் வக்கரமாயிடுறார் சனீஸ்வரர். வக்கரமானாலும் செவ்வாய் கூடையே கேதுவோடு இருக்கிறதுனால ஒரு ஆறுதல் பிரமாதமாக இருக்குது. கடகத்தினுடைய முக்கியமான ஒரு செவ்வாய் அவர்.
அவர் எப்படி இருக்கு பாருங்கள். சிம்மத்திலலாம் பலம் கிடையாது, கடகம் சிம்மத்திலலாம். அங்கேருந்து பார்த்து ஜம்முன்னு சர்ப்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சந்திரன் மனசுக்காரன். அந்த நேரம் எலிமெண்ட் டயத்துக்கு தகுந்த மாதிரி மைண்டுக்கு அப்ளை பண்ணி எதிராளிக்கு தகுந்த மாதிரி மைண்டை பேசி அப்படி நேக்காக வர கோபதாமனுக்கெல்லாம் ஆகாத மாதிரி ஆனாலும் ஆகாத மாதிரி அப்படி ஒரு நிலைமையை கொண்டு தனக்கு எப்படி இருந்தால் நிலைமை சமாளிக்கலான்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கடகத்துக்கு உண்டு. சந்திரனுக்கு எப்போதுமே உண்டு. இல்லைன்னா அடி வாங்கி தேய்பரி சந்திரனாக வருவார், அப்புறம் ஆளை காணாமல் போடுவார், மறுபடியும் அமாவாசைக்கு பிறகு துளிச்சு வருவார். இது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அறிவு எல்லா காலத்துலேயும் பயன்படாது, மனசு எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்காது, எல்லாம் பாழ்தான் ஆகும். ஆனால் கர்மங்களுக்கு விட்டு செல்லும்போது அது நம்ம செயல்படும்போது சுதாரிக்க தெரியணும். அதுதான் சந்திரன்கிட்ட பெரிய நல்ல விஷயம். அதனால் பண்ணிவிடுவார். ஆக இங்கே இருக்கும்போது சர்ப்பங்களில் 2ஆம் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காரு கடகத்துக்கு. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. இது யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயந்தான். பாம்பில் மாட்டின்னு முழிக்கிறோமே எதுக்கே சர்ப்ப வளையம்தான். கடைசியில் தான் கொஞ்சம் மறுபடியும் வரும். புரட்டாசி பிறகு புரட்டாசி சர்ப்ப வளையம் மறுபடியும் இம்சை தான். தை மாதத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அதனால் அதாவது ஒரு சுதந்திரம் கொடுத்தான்னா சூப்பர்வைஸ் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி போட்டு சுதந்திரம் கூட செக்யூரிட்டி போட்டு பார்த்துக்க சொல்லி வச்சுட்டு அதுக்குள்ளே ஜாலியாக இருக்கணும். எப்படி இருக்கும்? அதுதான் எப்போதுமே மறைஞ்சி இருக்கிறது வேறு, முன்னாடியே நின்றுண்டு சூப்பர்வைஸ் பண்ணுறது வேறு. அப்போ நீங்கள் போங்க சாமி நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த சர்ப்பங்கள் இருக்குது. இப்படி வளர்ச்சி வச்சுருக்கோம். சர்ப்ப யோகம் கிடைக்கும், அனுபவிக்கலாம். என்ன அனுபவித்தாலும் ஒரு தனித்துவம் இல்லாத நிலைமை, ஒரு மனசில் நிருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியுமா நடக்கும். இதெல்லாம் எதாவது இடத்துல பக்குவமாக எங்கெங்கே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நமக்கு ரசனை கிடைக்கும். சந்தோஷமாக இரு, நல்ல சாப்பாடு போடுறேன், நான் வயிற்று வலி கொடுத்துருவேன், நல்ல தூக்கம் வரும், தூங்க முடியாதபடி பிரச்சனையை கொடுத்துருவேன், மூச்சின்னு இருக்கணும். இப்படிலாம் எவ்வளோ இருக்குது. உணர்வுகள் அனுபவிக்கும் போது ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, வெளியில் இருக்க சம்மந்தமே இருக்காது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்தில் சொல்யூஷன் கிடச்சின்னா ஒரு வழியாக பார்த்தா பணத்துக்கு பிரச்சனை, ஒரு வழியாக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், அது பண்ணணும்னு பார்த்தோன்னா ஏற்பாடாகிடும். பணத்துக்கு என்ன பண்ணுவேன், பொருளுக்கு என்ன பண்ணுவேன், செலவுக்கு என்ன பண்ணுவேன், வந்துட்டா இல்லையா எல்லாத்தையுமே. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கடகத்துக்கு இருக்கும். எத்தனை இருந்தாலும் இந்த கடகத்தில் இந்த பிரச்சனையை மாற்றவே முடியாது. ஆனால் வீட்டோட வேம்படி தெரிஞ்சு விட்டு வெளியில் அருமையாக லைஃப்பை ஓட்டுவார். அது பெரிய வீட்டுக்கு வரணும்னா ஏன்டா வரணும், ஐயோ அது சொன்னாலே மறந்து போயிட்டேன்னு தலை சொல்லிட்டு இருப்பார். ஸோ இது பெரிய விஷயம் என்னென்னா அனுகூலமாக சர்ப்பங்களையே பண்ணிவிடுறது எல்லாமே அட்டகாசமாக. கடகத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் ராகு, சனீஸ்வரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் எப்போதுமே இருக்க மாட்டார். 2 நாளைக்கு போயிட்டே இருப்பார். மற்ற நாடகங்கள்லாம் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காருவாங்க, 1 மாதத்துக்கு உதவுவாங்க. இது கிடையாது, கவலைப்படவே இல்லை. சந்திரன் நட்சத்திர அதிபதி கடகத்து பொறுத்த வரைக்கும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், குரு அல்லது சனி அல்லது புதன். இந்த குருவும் சனியும் சிறப்பாக செயல்படுறாங்க. என்ன கேவலம் புதன் அவரும் கூட சிறப்பாக செயல்படுறாங்க. அப்போ கடகத்துக்கு எப்படி பிரமாதமாக இருக்கும். சந்திரனே ஒரு நாளும் செய்ய மாட்டான். சந்திரன் யாரை கொடுக்குறானோ அவன் மூலம்தான் எல்லாம் நடக்கும். புரியல? அதனால் சந்திரனுக்கு துணை கொண்டு யாரை செயல்படுத்துகிறான்னு பார்த்தோன்னா ஒன்று புனர்பூசம் குரு வச்சு செயல்படுத்தணும், இன்னொன்று சனீஸ்வரன் செயல்படுத்தணும், இன்னொன்று ஆயில்யம் புதனை செயல்படுத்தணும். இந்த 3 பேருமே அருமையாக செய்கிறாங்க. என்ன கேவலை. சனீஸ்வரன் தனியாக செய்யலை, ராகு கூட இருக்கான். அதனால் பெரிய வரப்பிரசாதம் இருக்குது. செவ்வாயும் கூட இருக்கார், ஆச்சரியமாக இருக்குது. கடகத்திலே உட்காந்துட்டு அப்புறம் ராகு கேதுவோடு போயிடுவார். சுக்கிரனும் கூட இருப்பார். இப்படிலாம்
ஒரு அமைப்பில் தொடர்ந்து கேப் விடாமல் உடனடியாக நெய்கிறது. அதிசாரத்தில் குரு கடகத்தில் வந்தாலும் நிம்மதியாக கை கால் ஆட்ட முடியல. அப்பா கண்ணில் பட்டு பாம்பு தொல்லை விட்டுது அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரத்தில் அதிசாரத்தில் வந்து வெளியில் கிரக பார்வையும் இல்லை. அப்போ எது கடகத்தில் உட்காரணும், கடனுக்கு அடங்கி பாருங்கள் வருதில்லை. அப்புறம் அந்த பக்கரமாகி திரும்பி மேலே போய் மிதுனத்துக்கு வந்த பிறகு அது உள்ள தை மாதம் ஆகிடும், மார்கழி மாதம் வந்துடும். புதனும் குருவும் ராசி பரிணம் பண்ணிப்பாங்க. தனுசில் இருக்கிற புதனும் மிதுனத்தில் இருக்கிற குருவும் ராசி பரிணம் பண்ணிட்டு ஒன்றை விட்டா எனக்கு அது இல்லை பண்ணி ஆனந்தமாக அத்தனை பேர் மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பொன்னான மாதம் உங்களுக்கு. டிசம்பர் மாதம், ஜனவரி, புரியுங்களா? அது பெரிய வரப்பிரசாதம். 2026 ஜனவரி பாதி ஃபஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ஒரு பெரிய பிரசாதம். இந்த மாதிரி ஒரு அதாவது சப்தமத்தில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஒரு யோகம். அது வரைக்கும் துண்டை காணும் துணி காணும் இந்த இது நிலமை மாறி இருந்து போய் அந்த நிலமை மாறி எல்லாம் வருது. கடகத்துக்கு பெரிய பிரசாதம் என்னென்னா, அப்பாட மார்கழி மாதத்தில் விசுவாச மார்கழி மாதத்துலேருந்து தை மாசி பங்குனி வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. எப்போதுமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சந்திரன் என்டாஸ் பண்ணிடுவான் மற்றவங்கிட்ட. அதுதான் பெரிய சந்தோஷம். அதே தான் புதனும் பண்ணுவார். பிரச்சனை எது வந்தாலும் மற்றவங்க மேல் தள்ளிவிட்டு பேசாமல் நகர்ந்துருவார். இதுதான் இந்த சாமர்த்தியம் பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கணும். பிரமாதம். அதனால தான் சந்திரன் யாராருக்கெல்லாம் வச்சு பவராக இருக்காங்களோ அல்ல ராசி பருத்து பண்ணிடுறாங்களோ அவங்க லைஃப்பில் பார்த்தாலும் எப்போதுமே சந்தோஷம், ஆட்கள் கூட இருக்குது, அனுபவிக்கிறது, போகம் போக்கு, சொத்து பத்து, இதெல்லாம் வீட்டில் சிறப்பு செயலாற்றக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவங்களுக்கு அத்தனையுமே இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டி லைஃப்பில் ஒன்று வரணும்னா அது பெரிய திறமை இருக்கணும். திறமை ஏதோ ஒரு நிலை அவங்களுக்கு திறமையாக இருப்பாங்க. அந்த அந்த வசியன்றது சந்திரனுக்கு உண்டு. இதெல்லாம் சந்திரனை வச்சுட்டு அடுத்தவனையே வாங்கிட்டு இருக்குவார். அது வச்சு உனக்கு என்ன கவலை, எத்தனை கவலை வந்தாலும் இதோ இருக்கான் அவன் பார்த்துப்பான், இதோ இருக்கான் அவன் பார்த்துப்பான். அடி வாங்கிறது ஒரு ஆள், அனுபவிக்கிறத்தனை இவர். இதுதான் சந்திரன். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்குமே சர்ப்பத்தினுடைய அமைப்பு சுகமாக மறைஞ்சிருக்கிறாமல் இருக்குது தவிர 2ஆம் வீடும் 8ஆம் வீடும் பாருங்கள் கவலையே படத்தவில்லை. அப்படியே யோகங்கள் இருந்தால் கூட அங்கே நிற்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த சனீஸ்வரர் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆச்சரியமா. சனீஸ்வரர் நிற்கிற நட்சத்திரம் புரட்டாயில் நிற்பார். அப்போ தான் மேலே போக முடியும். மீனத்துக்கு போனோன்னா புரட்டாயில் நின்று பிறந்தானே போக முடியும். புரட்டாயில் நிற்பார். குருவோட பணம் ஃபுல்லாக வந்துடுது. அப்படி பெட்ரோல் பங்கில் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு தண்ணி பெட்ரோல் ஊம்புற மாதிரி இந்த பாத்திரத்தில் போய் சனீஸ்வரர் நாங்கள் கை வச்ச உடனே அவ்வளோ பணம் வந்துடுது. என்ன கவலை, பணம் போக. அதே மாதிரி ராகு பேர்ந்த உடனே எங்கே வருவார், அதுக்கு ராகு பேர்ந்து மேலேருந்துக்கு வரும்போது அதே புரட்டாலே நிற்பார். கவலையே இல்லை. இது குருவும் பார்க்குறார், குருட்டேருந்து பணம் வருது, குருவும் பார்வை வருது. அப்போ தோஷமும் போயிடுறது, பணம் வந்துகிட்டே இருக்குது. எப்படி இருக்குங்க, ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும், எல்லா விஷயத்துலையும் இருக்குது. மற்றவனுக்கு யாருக்கு இல்லையோ தை மாசி பங்குனி மாசி மாதத்தில் சனீஸ்வரர் மேலே போயிடுறார். அது வரைக்கும் அப்புறமும் கூட நிறைய யோகம் பிரமாதமாக இருக்குது. சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் போய் சுக்கிரனோடு சேர்ந்துப்பார். சுக்கிரனோடு சேர்ந்துருக்கும்போது சுக்கிரன் உடைய பவர் என்ன. அதே மாதிரி குரு அங்கே இருக்கார் இல்லையா, மிதுனத்தில் குரு கடகத்தை வந்துடுவார். அங்கே கடகத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பார்வை என்ன, இந்த ராவுக்கு இது 1.5 வருஷம். அதனால் இன்னொரு குரு பேச்சு ஆன பிறகு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இப்படிலாம் ஒரு யோகம் கிடைச்சாங்க பாருங்கள். நான் ஸ்டாப்பாக அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்லபடியாக அனுபவிக்கிறதுனா கடகத்தில் இந்த சர்ப்பங்களுடைய துணை நிறைய இருக்குது. தோஷமும் போகிறது, பாபமும் போகிறது, புண்ணியமும் வருது, பொருள் பணம் அந்த ரொட்டேஷன் ஆகுது. ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வர்றது மட்டும் இல்லை, அப்படி வேண்டி எதிர்பார்ப்புலாம் சாதாரணமாக முடிச்சக்கூடிய அமைப்பில் இருக்குது. கஷ்டத்தையே பார்க்காத ஒரு காலம் என்னென்னா இந்த ராகுக்கேவுடைய ஒரு காலம்தான் சொல்லி அமைகிறேன். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி இந்த விஸ்வாசத்தில் பேர்ந்து அட்டகாசமாக நடக்கிறது. சரி, குருவும் கையோட பேர்ந்துடுறார் மிதுனத்துக்கு. இதெல்லாம் காட்சிகள். சரி, குரு பேர்ந்து மிதுனத்தில் இருக்கிறாருன்னா உடனடியாக அங்கே இந்த அதிசாரத்தில் கடகத்துக்கு வருவார்.
அது வரைக்கும் நல்லது பண்ணுறார், பெரிய விஷயந்தான். இந்த பாம்பு தொல்லை தாங்கலை வரைக்கும். ஆனால் வந்துட்டு அதிசாரத்தில் வந்து ஒரு 6 மாதம் அப்படியே ஓட்டிட்டு 4-5 மாதம் ஓட்டிட்டு அப்புறம் வக்கரமாகி பிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதத்து வருவார். திரும்பி உடனே புது வருஷத்தில் வந்தோடனே மறுபடியும் இதே தான் பாரு, பர்மனெண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணணும்னு எண்ணமே இல்லை. ராகு கேத்து பேச்சு முடியறதுக்குள்ளே இன்னொரு தடவை குரு சிம்மத்துக்கு கடகத்துக்கு வந்துட்டு பேச்சு ஆன பிறகு சிம்மத்துக்கு அதிசாரத்தில் போயிட்டு ஐயோ சாம்பில் மாட்டுவார்னா நல்ல காலம் பாம்பு வேணும். ராகு கேது பேச்சு ஆடுது. அப்புறம் பராபரத்தில் ஐபிஎஸ்ஸில் கவலையே இல்லை. ஸோ மறுபடியும் அதனால் நமக்கு இவங்க பேச்சியாக அதை பற்றி கவலை இல்லை. இந்த பாம்பை எப்படி பயன்படுத்துவது, ராகுக்கு எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். நமக்கு டைரக்டு கிரகநாதர்கள் இல்லை. அவங்க நமக்கு வேண்டியது கிடைக்கணுன்றதுக்காக தான் பகவான் ராகு கேதியை வச்சோம். ராகு கேது இல்லைன்னா நம்ம இல்லது கூட இல்லாத போயிடும். தோஷம் அல்ல, அது யோகம். ஏற்கனவே தோஷம் இருக்கிறது, அழகத்தில் இருக்கிறது. இப்போ குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால கும்பத்துக்கு பேர்ந்த ராகுவும் சனீஸ்வரன் 2 பேரும் ஒரே பாவம் தோஷம் போயிடுறது. செவ்வாய் வேறு சிம்மத்தினுடைய பயணசேன போகத்தில் உட்கார்ந்துருக்கனால சப்தமத்தில் உட்கார்ந்த அந்த சம்பந்த சிம்ம சப்தமத்தில் உட்காந்து கும்பத்தினுடைய பாறை பார்த்து தோஷத்தை போய்கிட்டே இருக்கார். களத்திரமும் சரியாயிடுறது, அயன சோபாகம் நல்லாயிடுறது. எல்லாத்துக்கும் நல்லது தான் வச்சுருக்காரு. அப்புறம் செவ்வாய் மறுபடியும் கும்பத்தில் இதில் கேதுவோட சிம்மத்தில் உட்கார்ந்தாலும் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு கேது, சப்தமத்தில் ராகு உட்கார்ந்துருக்காருன்னா பாம்பு ஃபுல் கண்ட்ரோல். அப்பப்போ சூரியனை ஒரு கை பார்க்கும் ஆவணி. ஆனால் ஆச்சரியமான இந்த இந்த விஸ்வாவசு ஐப்பசி ஆவணி மாதத்தில் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. சூரியனோடு இருந்தால் கூட அப்பப்போ புதனும் சுக்கிரனும் கூடையே போயிருந்து சர்ப்பங்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தப்பிச்சுது. பகவான் படைத்த அசுரர்களுடைய காலத்தில் சர்ப்பங்கள் யோகமும் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சாலும் அவங்களுக்கு போய்டுறது. துஷ்டனுக்கே போனான்னா நம்ம எப்படி வாழறது? நம்மளாக துஷ்டனை ஆக்கிடணும். நம்ம துஷ்டனாக முடியலையே. அதனால தான் புதன் கூடையே இருந்து அதே நேரத்தில் குடனும் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ணுறார். அதனால் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை. டைரக்ட் ரிலே மாதிரி பகவானே புதனே செய்கிறார். சுக்கராச்சாரியார் யார் உங்களுக்கு தெரியும், புதன் யாருன்னு தெரியும். குருவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதனால் குருவின் அனுகிரகம் நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கிறது. கடகத்துக்கு அதிசாரத்தில் போனால் கூட திருப்பி மறுபடியும் வந்துடுவார். வந்துட்டு மிதனத்துக்கு வக்கரமாகி வந்துடுறாரு. மார்கழி மாதத்தில் வந்துடுவார். விஸ்வாசு சரி, பிரச்சனைக்கு எதுவும் இல்லாமல் மறுபடியும் தோஷம் போய்கிட்டே இருப்பார். அந்த மாசி மாதத்தில் வரும்போது நேரடியாக மேலே சனீஸ்வரர் பயிற்சி அப்போ தான் நடக்கும். மாசி மாதத்தில் அது மாசி மாதம் சனீஸ்வரர் மீனத்துக்கு போகணுன்னே சுக்கராச்சாரியர் முன்னாடியே போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு இவர் பின்னாடியே போவார். 2 நாள் டயத்துலையே 2 பேரும் சேர்ந்து செம்மையானது. சிம்மத்துக்கு அஷ்டமத்து நடக்காது சார். நான் அஷ்டமத்தில் இப்போ சப்தமத்தில் பாம்பு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார். வெளியில் சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். கவலை இல்லை. புதனும் போயிடுறார், செவ்வாயும் போயிடுறார். அதாவது பராபவச்சி பங்குனி மாதத்தில் வேக கொண்டாட்டம். ஏன்னா சூரியன் இருப்பார். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடாக இருக்கலாம். 8ஆம் வீட்டு அதிபர் சிம்ம ராசியினுடைய சம்மந்தப்பட்ட ராசி அதிபரே சூரியனே அங்கே உட்காந்துக்கிறார்ல. அது சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு அனுகூலம் என்னென்னா அவள் தான் மெயின் ஃப்ரேம். அந்த இடத்துல போய் மாறிட்டே இருக்கும் போல அஷ்டமும் கிடையாது, சப்தமும் கிடையாது, மறைவு ஸ்தானமே கிடையாது. அவளை வச்சு தான் மறைவு ஸ்தானம். புரியுங்களா? ஜென்மத்தில் பிறந்ததுனால நம்ம மறைவு ஸ்தானம் 8ஆம் வீடு வச்சுக்க தவிர அவர் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் மறைவு ஸ்தானம் ஆகாது. அங்கேருந்தான் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் வந்தாகணும். மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை. தலைவர் அவர். அதுக்காக வேண்டி பயப்பட வேண்டாம். இந்த சிம்மத்தினுடைய பொறுத்த வரைக்கும் நன்னாவே இருக்குது. மறுபடியும் ரீட்டைன் பண்ணி உங்கள் பவர் போயிட்டுனா ரீட்டைன் பண்ணிக்கலாம். மறுபடியும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பாதிப்புகள் ஏந்து உங்கள் டிப்பரை கீழே லெவலில் போயினா கூட மறுபடியும் ஸ்டேட்டஸ் மறுபடியும் கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பு தான் ராகுக்கு எது கொடுக்குறாரு.
புரியுங்களா? தோஷமும் கையோடு போயிட்டுருக்கு. குரு கொண்டு தான் தோஷத்தை போக முடியும். கிளியராக பண்ணுறாரு. அதில் குரு வக்கரமான சனீஸ்வரர் வக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே குரு வக்கரமாக வர்றது ஆச்சரியமாக இருக்கும். அதே கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இந்த டீம் ஒர்க்கு இந்த கிரகநாதர்கள் அழகாக பண்ணுறாங்க. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வாழக்கூடிய இந்த காலம் இந்த ராகு கேதுவுடைய பேச்சினால் வரக்கூடிய காலம். இந்த விஸ்வாசு வருஷம் பராப வருஷம் வரக்கூடிய முதல் ஹாஃப் வரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். அந்தந்த பிரச்சனை தலையெடுக்கும்போது உடனடியாக லார்டு புதன் லார்டு சுக்கராச்சாரியார் 2 பேருமே ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது. செவ்வாய் சனியும் சரி சர்ப்பங்களோடு ஒத்து போகிறது. சனீஸ்வரனுடைய வேகம் அவங்களுடைய வேகத்தன்னாமல் சனி போகாதனால வக்கரமாக எடுத்து வேறு ஒன்றும் இல்லை. அந்த வக்கரமான சனீஸ்வரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸபுளாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை வரும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ராகு ஹேண்டில் பண்ணுறதுனால கர்மங்கள் சம்பந்த விஷயங்களை ராகுவே பண்ணுறது, சனீஸ்வரன் பண்ணலை. திடுக்கிடு சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது, புரியுங்களா? அதனால் சொத்து பத்து வாங்கிறது, வில்லங்கம் போய் முடிஞ்சு போய் திருப்பி சாரம் வர்றது, கடன் தொல்லை மாறி போய் சரியாகிறது, மறுபடியும் ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வந்து வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகுது, போட்ட முதலீடுக்கு மேலே 4 மடங்கு பணம் வர ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய பவர் ரீட்டைன் பண்ணணும்னா ஒரு காலம் வரணுமா வேணாமா, இந்த சமயத்தில் வரும். அதனால் தார்மீகத்துக்கு வேணும். தார்மீகம் இல்லாத அதர்மமே இருந்ததுன்னா யாருக்குமே வாழ பிடிக்காதுன்னு இல்லை, வெறுத்து போயிடும். அதனால் ஒரு ஸ்டேஜ் வரணும், இல்லை ஒரு சேஞ்சு வரணும். அதுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வரும். இந்த பிடிமானத்தில் வாழக்கூடியதான் உங்கள் பூர்வ புண்ணியாதி குரு. சிம்மத்தினுடைய பூர்வ புண்ணியாதி குரு அழகாக உட்காந்துட்டு லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பார். அப்புறம் விரயஸ்தானத்துக்கு வருவார், மறுபடியும் லாபஸ்தானத்தை மறுபடியும் போயிடுவார். அப்புறம் பர்மனெண்ட்டாக கடகத்துக்கு வருவார். இதெல்லாம் ராகு கேது பயிற்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் இந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரும்போது அதிசாரத்தில் போன மறுபடியும் போன இது அதிசாரத்தில் மறுபடியும் இதுக்கு போவார், சிம்மத்துக்கு போவார். உடனடியாக மார்கழி மாதம் வரும்போது ஐப்பசி மாதத்துலேயே கார்த்திகை மறைவோடு வரலாம் பராபவரத்தில். அந்த பராபவரத்தில் அந்த ஐப்பசி மாதத்துலேயே அதே ஆண்டில் ராகுக்கு திருப்பி பயிற்சி ஆகிடுது. அது வரைக்கும் உள்ள காலத்தில் கண்ணு கூட இமைக்க வேண்டாம், அப்படி ஒரு காட்சிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆச்சரியமாக நம்ம என்னைக்கு முயற்சி பண்ணி காரியம் சாதிக்கிறது, அது எது அனுகூலமாக வந்தால் தானே பண்ண முடியும். காலத்தை நம்ம உண்டாக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. இந்த காலம் கடந்து அப்படின்னா காலத்துக்குள் செய்யணும் உருந்து அதுக்கு எப்படி அனுகூலிக்கிறது நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? எதிர்பார்த்துட்டே இருக்கணும், அப்படி இருக்க முடியுமா? அதையே தானாக கணிந்து வந்து செய்கிறது. காலம் கணிந்து நேரம் கணிந்து அதுவே கூடி செயல்படக்கூடிய காலம் சிம்மத்துக்கு அமையறதுனால தலைகூடிய தலை தூக்கிய பிரச்சனைகள்லாம் அப்படியே அமுங்கி போய் சொல்யூஷன் கிடைக்கும். மேலும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளை மண்டையை உருட்டின்னு இருக்கும், அதெல்லாம் சொல்யூஷன் தானாகவே காணாமல் போயிடும். பகையாளிகள்லாம் நம்மளை பயமுறுத்தின்னு இருந்தாங்க, இப்போ அதுவும் காணாமல் போயிடும். இதெல்லாம் சர்பத்தினுடைய ஒரு அமைப்பில் இந்த வந்திருக்கும் போது எப்போதுமே யாருக்கும் சென்மத்தில் ராசிக்கு பேரவை இருக்கவளுக்கு எதேச்சதிகாரம் அவங்களுக்குன்னு தனி ஒரு வழி வச்சுருப்பார். அதுபோல் அவங்க போவாங்க. அவங்க எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு கிடையாது, சொல்கிறீங்களே. அந்த கிரகத்துக்கு அந்த மாதிரி அமைப்பில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தோன்னா அதை மாற்றி இப்படி வேறு வழியில் பண்ண வைப்பாங்க. அதுதான் அந்த பாம்புனுடைய பெரிய போக்கு. விதியை மாற்றி செஞ்சு காரியம் சாட்சிக்கும், அதுதான் பெரிய வரப்பிரசாதம். அது இருந்தாலும் சிம்மத்தினுடைய அந்த லாபஸ்தானாவதி பார்த்திங்கன்னா புதன் அவர் கூடையே முன்னந்து அந்த ஆவணி மாதம் சரி, அதுக்கு பிறகு பராப வருஷம் ஆவணி மாதம் சரி, சூரியன் எங்கே உட்கார்ந்து மாட்டினா கூட இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த புதனும் சுக்கரனும் செவ்வாயும் கூடயே போய் பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. அநேகமாக இந்த பீரியடில் பார்த்தோன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த
குறிப்பாக புதன் சுக்கிரன் முக்கியமாக இருக்கும். செவ்வாய் கொஞ்சம் முன்னாடி போவார். இப்படியே தான் ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் போயிச்சிருப்பார். எவ்வளோ அழகாக சனீஸ்வரன் விடுபடவே முடியாதாங்க. அதே இடத்துல உட்காந்துருக்கணும். அந்த விஸ்வாச மாசி மாதத்தில் மறுபடியாக மேலே போயிட்டார்னா பெரிய ரிலீஃபு. அதுக்கு பிறகு தான் சனீஸ்வரன் பிரமாதமான ஒர்க்கு, பிரமாதமான செயல்பாடு. புரியுங்களா? அது பிரச்சனைக்கு இல்லாத ஒரு அமைப்பு. இந்த யாவு கேதுவுடைய இந்த பராப வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில் இந்த சிம்மத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிருக்கிற வாழ்க்கையில் ஒரு அத்தனை விஷயங்களுமே ஹீலிங் பாயிண்ட்டு அமையிறது. முதல் பாயிண்ட்டு ரப்பரமாக இழுத்துன்னு வில்லங்கப்படுத்திய ஒர்க்கெல்லாம் தானாக வில்லங்கம் முறிஞ்சு போய் சாதகமாக அமைஞ்சு விடுறது. இன்னொன்று குடும்பத்தில் இப்படியே ஓட்டின்றது மாறி போய் ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நடந்தாகும், விருத்திக்கு வரும். ரெண்டாவது அது மாதிரிலாம் ஒரு ஒரு காலகட்டம் வரணும்ல. இப்போ எல்லாம் கூடி வந்திருக்கு. ராவுக்கு இது பேச்சு ஒரு காரணமாக வச்சு இந்த புதனும் சுக்கிரனும் 2 பேருமே போட்டி போட்டுன்னு கூட சுவைக்கு செவ்வாயும் அழிச்சுட்டு செய்யலை பண்ணுறாங்க. கண்கூடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். யோகங்கள் வந்து ஆபரண யோகம் அடிக்கடி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிறது. புரியுங்களா? அதெல்லாம் அபூர்வம், எப்பாவது அபூர்வமாக வரும் கோச்சாரத்தில். அதை பயன்படுத்துறது, ராசி பரிணை பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இந்த ராசி பரிணை பண்ணிக்கிறது முதல்லையே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு விஸ்வாச வருஷத்தில் குரு பயிற்சிக்கு முன்னாடி, ராகு பயிற்சிக்கு முன்னாடியே குரு சிவகுருவும் மீன சுக்கரனும் ராசி பரிணை பண்ணிக்கிறாங்க. எப்படி கிடைக்குது பாருங்கள். அதனால் பிரச்சனைக்கு ஒன்றுமே இல்லை, தெளிவாக தான் இருக்குது வாழ்க்கையில். அந்த சிம்மத்தில் வந்து 9ஆம் வீடு அதிகாரியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அதே சமயத்தில் 10ஆம் வீடு அதிகாரி சுக்கிரனும் ஒரு பெரிய அனுகூலத்தை உண்டாக்கிடுறாருங்க அவருக்கு. அதனால் 50-10 சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகங்கள்லாம் நிறைய வருது. பிரச்சனைக்கு வழி இல்லாமல் வாழ்க்கை பாதையில் முட்டுக்கட்டு தட்டு தழுவாடு இதெல்லாம் எல்லாமே களைஞ்சி சுத்தமான ஒரு பாதையை உண்டாக்கி பிரமாதமான ஒளிமயமான எதிர்காலத்தை பக்காவாக பண்ணிட்டார். ஒரு வியாபாரம் பண்ணுறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாட்டை ஆள்றது, நாடுன்னா ஒரு தார்மீகமாக இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதோ அல்லது பெரிய இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சம்பந்தப்பட்ட தலைவராக இருக்கிறது. இதுக்கெல்லாம் தகுதி இந்தாமத்தில் போகிறது, நிர்வகிக்கணும். ரொம்ப டஃப் அது. அதெல்லாம் ஒரு அமைப்பில் கூடி வருது, என்ன வருது. அத்தனை அமைப்பில் இருக்கும்போது புகழும் பெருமையும் வரணும், பயன்கள் வரணும், அனுகூலம் வரணும். இதெல்லாம் ஒரே சமயத்தில் இந்த ராவுக்கு இது பேசினால வருது. மெட்டீரியல்ஸ் ஆகணும். அதே சமயத்தில் தை மாதம் விஸ்வாவசு தையிலேருந்து பங்குனி வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். அந்த ஃபோர்ஸுகள் வரும்போது ரசனைகள் ருசிக்காது, ஒரு அமக்களமாக இருக்கும், ஆவேசமாக இருக்கும். ட்ரமண்டஸ் சேஞ்ச் கொடுக்கும்போது பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கும். மறுபடியும் ஒன்று கலக்க ஒன்று ஆகும். இதெல்லாம் வந்து அந்த தையிலேருந்து வரக்கூடிய பீரியடில் தான். அடுத்த வருஷம் பராபவத்துலேருந்து கார்த்திகை மாதம் மார்கழி இதெல்லாம் வரும்போது அந்த இதில் பராபவத்தில் வரும்போது ஐப்பசி மாதத்துக்கு பிறகு ஒரு முடிவு பிரச்சனை இல்லாத போய்டுறது. ஆக இந்த ராகுகேது பயிற்சி சிம்மத்துக்கு கிடைக்கும் போது வரக்கூடிய பாக்கியத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு அமைப்பை கொடுத்து உங்களுடைய லைஃப்பை வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து உங்களை நிமிர்ந்து வைக்கிறது. அப்படி ஒரு காட்சியை நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லி வாழ்த்து அமைகிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ராகுகேது பயிற்சி அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம். குரு பயிற்சியோ அல்லது சனி பயிற்சியோ மாதிரிலாம் இல்லது. இருக்கிற கிரகங்களை ஒருநிலைப்படுத்தி சரிப்படுத்தி மண்டலில் தட்டுட்டு தூக்கி விட்டு இதுதான் உனக்கு கொடுத்து வேலை, நீ எதையோ பண்ணுறன்னு சொல்லிட்டு திருப்பி விடக்கூடியது தான் அவங்க, சேனலைஸ் பண்ணுறது தான் அவங்க வேலை. அடேங்கப்பா! ஏன்னா
அவன் கெட்டவன் நல்லவன், அவன் சாமர்த்தியசாலவன் ஏமாத்துறவன் அப்படிலாம் கிடையாது. படைச்சாச்சுன்னா மனுஷன்தான். அவன் குணங்களால் வேறப்படுறான், குணங்களால் வேறப்படுறான். இதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அது சாமர்த்தியம் இருக்குது, அவ்வளோதான். சாது, அது அசாது. அவன் புத்திசாலி, நம்ம புத்தி மட்டம், இப்படிலாம் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் கோட்டை விட்டான்றதுக்காக வாழ்க்கையில் நேர்மை இல்லைன்னு அவன் நீ நினைக்கிறதோ அவன் பிரகாரம் இல்லை. அவன் எது நேர்மை நினைக்கிறனோ அதான் நேர்மை. சுற்றி போய் மெதுவாக தட்டுறது, உடைய மாட்டேன்னு சொன்னால் அது நேர்மை இல்லை. நன்னா தொட்டால் உடையணும், அது நேர்மை. இப்படி ஒன்று வச்சுருக்கான்ல. துஷ்டர்களாக தான் இருக்கணும், மாறக்கூடாது. எப்படி வரும் அவன் கணக்கு பாருங்கள், மாறக்கூடாது, அந்த ஸ்டெம்போடு இருக்கணும். அதே மாதிரி அது இதுக்கு சொல்கிறேன் கேட்டோன்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ரெண்டாவது மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ஜங்ஷன் உபயராசி இல்லை. புதனமும் உபயராசி, இதுவும் உபயராசி. உபயராசிக்காரர்களுக்கு பேரே உபயம் பேர். பயம், உபயம், அபயம் அப்படின்னா வச்சுக்கோங்க. உபயம் அந்த ஜங்ஷனில் வரும்போது அந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, இங்கேன்னா அங்கே, அங்கன்னா இங்கே, எங்கே வேணா இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருக்குது அந்த நாடு. இந்த நாடு இல்லை. அதிகமாக லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது ஒன்று சந்தோஷம் திடீர்னு உயர்ந்து போய் டப்புனுக்கு இறங்கிடும். இவ்வளோதானா அது லைஃபு, இதுதான் சந்தோஷமா அப்படின்னு ஒரு நிலைமை வந்துடும். திருப்தி இல்லை, திருப்தி அடைஞ்சால் கூட அடுத்த நிமிஷம் திருப்தி, அவ்வளோதான், இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு தோணிடும். பிரச்சனை உடனே தூக்கும்போது ஐயோ அதில் மைண்டு போய் இத்தனை அனுபவிச்சு காலப்படும். இது தத்துவம் இல்லது, இதான் அமைப்பு வாழ்க்கையில். அது எந்த ரூபத்தில் எப்படி வேணால் எந்த மாதிரி அமைப்பிலும் வரலாம். அதை நீ சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றார் பகவான். இது என்னடா அது, நிம்மதியாக லைஃப்பில் தட்டின்னு போயிடலாம், கடைசி வரை போகலான்னா வாழ விட மாட்டேன்றான். அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் பயங்கரமாக விருத்தி ஆகும். இந்த விஷயத்தில் எப்படி வியாபாரம், அதுதான் வியாபாரம். பல் நுழைப்பில் பல விஷயங்களில் வியாபாரம் என்ன இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவனுக்கு ஒன்று வியாபாரியாக இருக்கணும், இல்லை வியாபாரிகிட்ட ஒர்க் பண்ணணும், இல்லை நீயே ஜாயின்மெண்ட்ஸில் பண்ணணும், இல்லை மற்றவனுக்காக வியாபாரம் பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு கமிஷன் வாங்கணும். இப்படி ஏதோ விஷயத்தில் சர்வீஸ் ஓரியன்டேஷன் தான் அந்த கன்னி. தொழில் முனைவோர், தொழில் பிரமாதமாக இருக்கும். ஒரு மாறுதல் லைஃப்பில் வரணுன்னா இது ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் வாழ்க்கையில். இப்படியே உட்காந்து நடக்காது. மூட்டு வலையை பார்த்துட்டு முழக்க மண்டுக்கு போட்டு பயிர் ஒன்று வலையில் தண்ணி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி டீ சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்து இப்போ அந்த மாதிரி நிலையில் இல்லை. கண்டை கையில் இருப்பலாம். சர்ப பயிற்சினால் உங்களுக்கு அனுகூலம்னா, சர்பத்தினுடைய 6ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கார், கன்னிக்கு 6ஆம் வீட்டில். அதே கன்னியினுடைய 12ஆம் வீட்டில் கேது உட்காந்துருப்பார். கன்னிக்கு 12ஆம் வீட்டில் கேது உட்காரலாம், ராகு உட்காரக்கூடாது. இப்படி இருக்கு. ஏன்னா கேது உட்கார்ந்த இடத்துலே எல்லா வேலையும் முடிப்பார். ராகு வெளியில் போயிட்டு குழப்பி விட்டுருவார், பாழாக்கிடுவார். இதுக்கு தேவையில்லை, கண்ணு முன்னாடி இருக்கான்ல. அதனால் அந்த விஷயத்தில் பொறுத்தவரை கன்னி புதன் அவருக்கு வேண்டியவங்க தான் இவர். அவருக்கு வேண்டிய முக்கியமான ஆள். எங்கெங்கே சோர்ஸஸ் உண்டாக்கணும், எங்கெங்கே சோர்ஸை பிடுங்கணும், எங்கெங்கே எதிர்பார்ப்பு நம்ம கை நீட்டு நம்ம எதிர்பார்க்கணும், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். தனக்கிட்ட எதிர்பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அங்கே அந்த தகுந்த மாதிரி ஒரு புரோகிராம் பண்ணிட்டான்னா, நீ கொடுத்தா தான் உண்டு, வழி இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படி சொல்லி வருவான். அதே சமயத்தில் அவன் தயவு நமக்கு வேணுமா, வேணவே வேண்டாம். அவன் தயவு எப்போ வேணும், எங்கிட்டேருந்து வாங்குற அளவுக்கு வழியை உண்டாக்கிட்டு தான் பண்ணிக்க முடியும், அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் மெத்தடு. ஏன்னா நிற்கிற நட்சத்திரம் பார்த்தோன்னா உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரம் சூரியன், அஸ்தம் சந்திரன், அப்புறம் சித்திரை செவ்வாய். இந்த 3 தான் கையில் அங்கே இருக்குது. 3 பேர் ராஜகிரகங்கள் பாரு. அதனால் கவலைப்படவே. சூரியன் அடிக்கடி ராகுக்கு இதை பிடுங்கி அந்த கரெக்டாக பண்ண முடியாதபடி பிளாக் பண்ணுறத உடனே தடுத்து தாட்டுவார் புதனும் சுக்கிரனும். மிதுனத்தில் ஆரம்பிச்சுது, அங்கேருந்து கடகம் பயிற்சி, கடகத்தில் பயிற்சி அதிசாரத்தில் பெயருது, அப்புறம் மறுபடியும் திருப்பி அதிசாரத்தில் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அங்கே வருது. அப்புறம் உடனே மறுபடியும் பராப வருஷத்தில் மறுபடியும் அந்த குரு பயிற்சி
கடகத்துக்கு ஒரு வழியாக வந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் மட்டும் சிம்மத்துக்கு போயிட்டு உடனடி நல்ல காலம் ராகு கேது பயிற்சி ஆகிடுது பிரபவத்தில் ஐப்பசிலேயே ஆகிடுது. இத்தனை கூத்து நடக்கும்போது அந்த ட்ரெண்ட் ஆஃப் சேஞ்சை வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அந்த கொஞ்ச நேரம் குருவுக்கு காமிச்சிருந்தால் கூட போதும். முதல் விஸ்வாச வருஷத்தில் மேஜர் பீரியடு என்னென்னா குருவனுடைய பாரப்போ தோஷம் போயிட்டே இருக்குது. முக்கியமாக சனிக்கும் செவ்வாய்க்கும் போகிறது. அவங்க வச்சு தான் பண்ணோம் எல்லாமே. தோஷம் சரியாக போயிடுறது. நமக்கு வேண்டியது என்ன, அந்த பெனிஃபிட் நல்லா வந்தாச்சு. இந்த ஏன் செவ்வாய் இந்த கன்னிக்கு என்ன அவ்வளோ ஒஸ்தி? 8ஆம் வீட்டு அதிகாரி ஆச்சு, அவர் 3ஆம் வீட்டு அதிகாரி. 3 தான் முக்கியமானது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவர் இல்லைன்னா நடக்காது. இல்லைன்னா ஒயரை பற்றி கனெக்ட் பண்ணி ஓட்டுறான் பாரு, சுவிட்சு ஆன் பண்ணுறான், அது மாதிரி நிலைமை ஆகிடும். அதனால் அவர் தான் மெயின். அந்த ரசனைகள் வாழ்க்கையில் வேணும்னா சன்னியாசி இல்லை, வாழ்க்கை போக பாக்கியம் அனுபவிக்கிறது தான் கன்னியினுடையது. சன்னியாசி தனுசு வீடு, சன்னியாசியுடைய முடிவு மீனம் வீடு. இது முக்கியமாக நல்லா தினமும் கன்னி நல்ல வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வீடு. யார் நமக்கு புண்ணியம் பணம் தனம் பொருள் அந்தஸ்து மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் கொடுக்குறாங்களோ அது ரெண்டும் பக்கத்தை பார்த்து சூரிய சந்திரன் வீடு. அதனால் இது அனுபவிக்கிறது. யார் நமக்கு வேலைக்காரனாக இருக்கணும்னா செவ்வாய் சனி வேலைக்காரனாக இருக்குது. இப்படி தான் வச்சுருக்காரு, சௌகரியமாக வச்சுருக்காரு உபயராசிக்கு. அந்த புதன் சொல்லக்கூடிய அந்த அவரும் கூடையே வந்துருந்தனால கொஞ்சம் பாம்பு நடுவில் தலை தூக்கி நாசம் பண்ணும்போது சத்தம் போடாமல் சிம்மத்தில் செவ்வாயை விட்டுட்டு தான் சுக்கிரன் வந்து கூடையே அடி பண்ணி கண்ணை மறுபடியும் சர்ப்பங்களை அடக்கி வாசிக்க சொல்கிறது. துலாத்துக்கு ஐப்பசி மாதத்தில் பார்த்தோன்னா விசுவாசு உட்காந்து துலாத்தில் உட்காந்து புதன் சூரியன் சுக்கராச்சாரியர் எல்லாம் செவ்வாயும் உட்காந்துருப்போம். அப்படி பார்க்குறது பாம்பனுடைய பார்வை கண்ணை நொடுக்கிறது. எப்போதே 3, 6, 11 இந்த 3 இடத்துல போய் ராகுக்கு உட்காந்ததுன்னா நமக்காக தான். அவ்வளோதான். நம்ம 10 தப்பு பண்ணால் கூட அது சாதகமாக மாக்கி நம்ம நல்லதே கொடுத்துருவார். அதை புண்ணியத்தினுடைய விளைவாக ஆக்கி நம்ம நல்லதை கொடுத்துருவார். அதுதான் முக்கியம். அந்த ஐனசைன போகத்தில் உட்காந்த கேது ரத்தம் அப்போ தான் அது சும்மா இருக்கலாம்ல. நேர கன்னியினுடைய 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ராகுவை பார்க்குறது, சனீஸ்வரன் பார்க்குறது எவ்வளோ இருக்குது. இங்கே செவ்வாயை வச்சு பார்க்குறது. கடகத்தில் இருக்கும்போது 8ஆம் மாதம் செவ்வாயை வச்சு பார்க்க வச்சுட்டு இங்கே வந்து சிம்மத்திலேருந்து பார்க்க. பார்வைகள் எதுக்கு வைக்கிறதுனா தொடர்புகளுக்காக வைக்கிறது. அது மெயின் சனி செவ்வாய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதில் அதை கூடயே இவர் 2 பேர் இருக்கிறதுனால தப்பிச்சுது. வெறும் சனி செவ்வாய் பார்த்தாலும் நாசமாக போடும். இந்த 2 பேரும் கூட இருக்கிறதுனால தப்பிச்சுது. வண்டியில் பெட்ரோலோ டீசலோ போட்டால் வண்டி ஓடுன்னா அதே பெட்ரோல் டீசல் பற்றிக்கிச்சுன்னா நாசமாக போடுமா இல்லையா? அது மாதிரி இதனுடைய கண்ட்ரோல் பேனலில் இருக்கிறதுனால நமக்கு வேண்டியது அந்த இது கன்னிராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடும் 12ஆம் வீடும் ஃப்ரெஷ்ஷாக நன்னா பிரபாவமாகிடுறது. அதனுடைய அமைப்பு சுத்தமாக ஒர்க் பண்ணுறது, கவலையே இல்லை. சூரியன் மாச கிரகமாக இருந்தால் கூட அந்த யோகங்களை கொடுக்கறதுக்கு கேந்திரத்தில் வந்தால் தான் முடியும். இல்லை லக்னம் சொல்லக்கூடிய இருந்தால் தான் முடியும். சர்ப்பங்களோடு தான் வெறும் கிரகணத்தை தான் கொடுப்பான், கேந்திர யோகம் கொடுக்க மாட்டானே அப்படி வரும். அந்த அவங்களுக்கு அந்த சமயத்தில் யோகம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறத பாழாக்காமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான அமைப்பு உடனடியாக புதனும் சுக்கிரனும் போய் காரியத்தை முடிச்சிடுறாங்க. கவலையே இல்லை. நமக்கு என்ன அதை பற்றி. ஆனால் சர்ப்பங்களுடைய ஆட்சியில் பார்க்கும்போது பாதி நேரம் மோடம்தான். நடுவில் கொஞ்சம் வெளியில் வரும் கிரகங்கள், மறுபடியும் வளைவு கொடுத்துட்டு அப்படியே உள்ளே உட்காச்சி இருக்கும். சிம்மத்தில் போட்டாச்சுன்னா அங்கே கும்பத்தில் போட்டது அப்படியே ஒரு கொடைங்கீழ் எல்லாம் இருக்கிற மாதிரி, சர்ப்ப கொடைங்கீழ் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு யோகம் மின்னல் மாதிரி ஆபரண யோகம். இது வந்துட்டே இருக்கும், கவலையே பட தேவையில்லை. அதில் இத்தனை விஷயங்களையும் தன் கைக்குள்ளே வச்சுட்டு எப்படி தான் சர்ப்பங்கள் பண்ணுறதுன்னு பார்த்தான்னா அந்த பின்னணியில் புதனும் சுக்கிரனும் வெளிப்படையாக சர்வீஸ் ஓரியன்டேஷன் சனியும் செவ்வாயும் வெளிப்படையாகவே பண்ணுறது, பளிச்சுன்னு பண்ணுறது. அதனால்
ஒரு குறையும் இல்லை சிம்மத்துக்கு. அந்த அமைப்பில் பார்க்கும்போது சிம்மத்தினுடைய பூர்வ புண்ணியாதியார் சனீஸ்வரர் தான் எல்லா காரியமும் பண்ணி விடுகிறார். சந்தோஷம். வீரியஸ்தானாதிபதி அந்த கண்ணினுடைய வீரியஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் ஒரு குறைவில்லை நல்லா பண்ணி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒருடைய சுகஸ்தானாதிபதி சப்தமாதி குரு அவர் மெயின் நன்னாவே பண்ணுறார். அடுத்தது பிரகாரம் பார்த்தோன்னா அந்த பாக்யாதி சுக்கிரன் கூடையே இருந்து பண்ணுறாரு. 9 10 உள்ள அந்த சுக்கிரனும் புதனும் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால தர்ம கர்மாதி யோகம் தொடர்ந்து கன்னிராசியில் கிடைக்கிறது. ஒரு நல்லது பண்ணணுன்னா நமக்கு சாதகமாக இருந்தால் தான் பண்ண முடியும். அது எதை பண்ணாலுமே கெட்டதாக பாழாக போயிடுறதுன்னா அப்போ நல்லது பண்ணி நிர்பஜனம். ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணும்போது அவனுக்கு நன்னா இருந்தது தான். அது ஒரு பாதகமாக போச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாத போய்டுறதில்ல. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தர்ம கர்மத்துக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கி அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னிறைவு அடைகிறது. குடும்பம்னா கல்யாணம், குடும்பம்னா விருத்திக்கு வரணும், குடும்பம்னா குழந்தை குட்டி, குடும்பம்னா நல்ல ஜீவனத்தை பெருக்கணும், சொத்து பத்து வாங்கணும், அம்மா அப்பா அரவணைச்சிக்கிற உற்றார்களை நண்பர்கள் கூட இதெல்லாம் சந்தோஷமான ஒரு அமைப்பு வரணும்னா அதுதான் தர்ம கர்ம யோகன்னு பேர். அந்த கர்ம யோகத்தை கூட அருமையாக ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்கனால இந்த ராகுகேது அடுத்த பேச்சு வரைக்கும் ஒரு குறையும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரீமில் யூனிஃபார்ம் பீஸ்ஃபுல் லைஃபு இவாளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைக்கிறேன்.